this is Divya, Assistant Professor, Department of Data Analytics, Dr. S.S. Rajeshwari College of Arts and Science. Yes, let's talk about. Yes, so we just make a talk with Mohan Raj from second year. Yes, Mohan Raj. So can you tell me about your recent problem solving? Depends upon this DT based. ஓகே மேம், இப்போ நான் வந்து ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் ஒர்க் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நிறையா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், அவங்களோட காலேஜ் மேட்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், இந்த சோஷியல் மீடியாலலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேடான ரீல்ஸோ சாங்ஸோ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃப்ளிப்கார்ட் போகிறோம். ஃப்ளிப்கார்ட் போய்ட்டு ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறோம். அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து பேக்கப் டேட்டாவாக சேவ் ஆகும். அது நீங்கள் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் ஆப் போகிறப்போ ஃப்ளிப்கார்ட் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் போடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்டோட சஜஷன் காட்டும், ஆடாக காட்டும், இல்லை ரீல்ஸாக காட்டும். அப்போ என்ன பண்ணாங்க, மெட்டா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த டேட்டாவை ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கி இங்கே வந்து அதை உங்களுக்கு சஜஷனாக கொடுத்து இதுலேருந்து உங்களுக்கு ப்ராடக்ட் சேல் பண்ண பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. நாங்கள் அந்த கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறாங்க, ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரீல்ஸும் நிறைய வந்து அவங்க சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட்டை வந்து என்ன வருது, கேடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ்லாம் நிறைய சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்னா ரீல்ஸ் சர்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன, அவங்க இந்த ரீல்ஸ் கேட்குறாங்க, அதுதான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களோட ரீல்ஸ் சஜஷன் தான் ஓகே, நாங்கள் அதில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எங்களோட நிலையை வச்சு நாங்கள் அந்த ரீல்ஸ் எல்லாம் வந்து ஓகே அந்த ரீல்ஸ் பாருங்கள், 2 ரீல்ஸ் கொடுக்குறோம். 3வது ரீல் எப்படின்னா அவங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரியோ, இல்லை அதில் வந்து அவங்கள வேறு பாதைக்கு மாற்றி கொண்டு போகிற மாதிரியோ நாங்கள் வந்து அமைக்க போகிறோம். அது எப்படி அப்படின்னா, இப்போ அவங்க சேலரி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கேரக்டர் வந்து நாங்கள் ரிலேஸ் பண்ணுவோம். அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க, ரிலேஷன்ஷிப் பிரச்சனையாக, ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனையாக அவங்க பார்ப்போம். அந்த ஒரு ப்ராப்ளத்தை வச்சுட்டு நாங்கள் வந்து அதுக்கு என்ன ரீல்ஸ் சக்ஸஸ் கொடுக்கணும், ரீல்ஸாகவோ இல்லை ஒரு குவைட்ஸாகவோ கொடுத்து அவங்களோட மனசை நம்ம மாற்றி போய்க்குவோம். அதனால் அவங்க மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், அவங்க பழகிற ரிலேஷன்ஷிப் இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவலில் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறவங்களா இருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மீட்கிற அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணிருக்கோம். மோட்டிவேஷன் குவைட்ஸ் அந்த ரீல்ஸ்லாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஃபைன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா? ரீல்ஸ் மட்டும் இல்லாமல் இல்லை நீங்கள் ஜென்ரலாக வந்து ப்ளாட்ஸ், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பைக்கிங்காக இருக்கலாம், இல்லை காராக இருக்கலாம், இல்லை ஃபுட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி சஜஷனும் வருமா? வரும். இப்போது இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லாகின் பண்ணுறப்போ சில விஷயங்கள்லாம் கேட்பீங்க. பர்சனலாக உங்களுக்கு எது பிடிக்கும், பைக்னா எது பிடிக்கும், ஃபைன், சூப்பர். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் காம்பினேஷனாக வச்சு யூ கேன் கிவ் த சஜஷன், ரைட்? அந்த சஜஷன் எடுத்துகிட்டு நம்ம என்ன மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து நம்ம அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு அவங்களாலையும் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். அண்ட் ஆஸ் பர் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அந்த மெட்டா கம்பெனி இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஒரு பேர் போகும் அப்படின்னா, நம்ம ஒரு சர்ச் பண்ணால் இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ இந்த ஆப் போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அப்போ அவங்களுக்கும் நம்ம பெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கும் வந்துட்டு ஓகேவாக இருக்கும். ஸோ 2 பக்கமும் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நாங்கள் அந்த இதை ஒர்க் பண்ணுறோம். ஸோ கேன் யூ டிஃபைன் யுவர் ப்ராப்ளம் வித் டிஜிட்டல்? ஓகே, இப்போது நம்ம எம்பத்தைஸ், அதாவது இந்த ப்ராப்ளம் பற்றி எடுத்தேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அதாவது காலேஜில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், அவங்க ஃபேமிலி பிரச்சனை எல்லாமே ரொம்ப இதாகி இன்ஸ்டாகிராமில் அந்த ரீல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் ரேண்டமாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் எடுத்து பார்க்குறப்போ அதில் அவங்க லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி கஷ்டமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட கஷ்டத்தை மொபைல் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து நாங்கள் எப்படி வெளியே கொள்ளலாம்னு சொல்லிட்டு யோசிச்சது தான் எம்பத்தைஸ் டிஃபைன். அதாவது நாங்கள் அதை எப்படி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா, அதான் நம்ம இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃப்ளிப்கார்ட்டோ யூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி யூஸ்லாம் சொன்னாங்க. அதில் வந்து டேட்டா எடுத்து அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து ஃப்ளிப்கார்டு, அமேசான் அந்த நெட்டா எப்படி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுவோம். சான்ஜிபி எல்லாம் வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணுவோம். அது டிஃபைன் பண்ணுவோம். தென் அதை ஐடியா பண்ணோம், இதை எப்படி நம்ம கொண்டு வரலாம்னு சொல்கிறப்ப தான் ஒரு நார்மலாக மீஷோ அந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆப்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்படி கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ், அதாவது க்ரியேட் பண்ணவங்க அவங்களோட பயாலஜியெல்லாம் எடுத்து பார்த்தோம். அவங்களோட வழிகளில் நாங்களும் போனோம். இப்போது அவங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு கொஞ்சம் ஐடியாஸ், அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணி
கேட்டு நாங்கள் ஐடியாஸ் கொடுப்போம். நம்மளோட நார்மல் கிளாஸ்மேட்ஸ் கிட்டலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க, அவங்க கொடுத்த சஜஷன்ஸ் தான் அந்த ஐடியா நாங்களும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுவோம். ப்ரோட்டோடைப் டெஸ்ட், அதாவது நாங்கள் வந்து ஒரு ஆப்பாக கொண்டு வர போகிறோம். ஆப்பாக கொண்டு வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ஃபோட்டோ சர்க்குலேட் பண்ணுவோம். சர்க்குலேட் பண்ணி அதாவது யங்ஸ்டர்ஸ், அதாவது நம்ம தெரிஞ்சவங்க ரிலேஷன் அவங்க கிட்ட சஜஸ்ட் பண்ணி இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஒரு 1 week 2 week யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களோட சஜஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அது கால் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கோம். Fine, thank you, Mohan.